Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 10 Samachi Science. உங்களுக்கு text book evaluation optics lesson இருந்து Roman letter 6 answer briefly questions தான் நம்ம பார்க்க போறோம். First question பாத்தீங்கன்னா what is refractive index? Refractive index னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி first refraction னா என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கான டிஸ்கஷன் எல்லாமே தியரி பார்ட்ல இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ரீகலெக்ட் பண்றதுக்காக இப்ப நம்ம ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஸ்ட்ரைட் லைன் பார்த்து டிராவல் ஆகும் தெரியும். பட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகும் பொழுது லைட் ரே வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து ரிஃப்ராக்ஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கன்சிடர் இது ஒரு கிளாஸ் ஸ்லாப். ஓகே, இதுக்கு இது ஒரு மீடியம். ஓகே, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. இதை வந்து நம்ம ஏர்ல பிளேஸ் பண்றோம். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1. ஸோ ஏர் மீடியத்துல நம்ம கிளாஸ் மீடியத்தை வைக்கிறோம். இப்போ ரெண்டுத்துக்குரிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ திஸ் இஸ் ஏர் மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏர். அங்கேயும் ஏர் இருக்கு, இங்கேயும் ஏர் இருக்கு. அண்ட் தென் ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகும். ஸோ அதோட பாத் ஒரிஜினல் பாத் எப்படி இருக்கும்? இதே ஸ்ட்ரைட் லைன் பாத்ல தான் இருக்கும். பட் சின்ஸ் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் டிராவலிங் இன் ஸ்ட்ரைட் லைன் பாத் இந்த லைட் ரே என்ன ஆகுது? பெண்ட் ஆகுது. எதுக்கு டுவர்ட்ஸா பெண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நார்மல். நார்மல்னா என்னன்னா இந்த கிளாஸ் சர்ஃபேஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணா அதுதான் நார்மல். ஸோ இந்த நார்மலோட இந்த ரே இதை வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்றோம். இந்த இன்சிடென்ட் ரே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, அண்ட் தென் இதோட இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, this is going to be the refracted ray. இந்த refracted ray வந்து நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து R, that is angle of refraction. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல பெண்டிங் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ரீசன்ஸ். ஒன்னு, ரெண்டுத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ் ஆஃப் த டூ மீடியம் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல N1 is less than N2. So refractive index of the glass medium is greater than refractive index of the air medium. இந்த change in the refractive indicesனால light ray வந்து bend ஆகுது. இந்த bend ஆகும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா velocity of the light வந்து change ஆகும். So the velocity of light is இந்த இடத்துல இந்த கேஸ்ல for air to glass mediumல பாத்தீங்கன்னா it is less. Velocity of light is less in glass medium when compared to that of air medium. Okay, அப்போ கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போகும்போது என்ன ஆகும்? velocity of the light வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு ஃபினாமினன் நடக்குது. ஒன்னு பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ், இன்னொன்னு சேஞ்ச் இன் த velocity of the light நடக்குது டியூரிங் த ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த பெண்டிங்கும் இந்த velocity of the light டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா this refractive index. ஓகே, அப்போ வாட் இஸ் refractive index அப்படின்னு பார்த்தோம்னா what it is going to tell அப்படின்னு பாத்தீங்கன்னா it gives us how fast or how slow the light travels in the medium. இப்ப பார்த்தோம் இல்லையா, ஏர் டு கிளாஸ் மீடியம்ல லைட் வந்து டிராவல் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது இன் கிளாஸ் மீடியம். கிளாஸ் டு ஏர் மீடியம் போகும்பொழுது வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன்க்ரீசஸ் இன் த ஏர் மீடியம் பார்த்தோம். ஸோ சிம்பிளி வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா இட் இஸ் நத்திங் பட் the ratio of speed of the light in vacuum. Vacuum ங்கிறது இந்த இடத்துல ஆர்னு எடுத்துக்கலாம். So ratio of speed of light in vacuum to the speed of the light in the medium is known as the refractive index of the medium. So answer mark பண்ணும்போது இதுல mark பண்றோம். Okay, so what is this? Mu is equal to speed of light in vacuum divided by speed of light in the medium. இப்போ இந்த மீடியம்ல வந்து it can be glass or whatever medium they have given. So this is refractive index. Okay va? The second question பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா what is Snell's law? ஓகே, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் லைட் ரேஸ் வந்து ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது அதோட சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ராக்ஷனுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அந்த ரேஷியோ தான் உங்களுக்கு ஸ்னெல்ஸ் லா. இந்த ரேஷியோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ் ஆஃப் த மீடியத்தோட ரேஷியோவை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்னன்னு தெரியும் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும். அதுக்கு நம்ம சைன் எடுக்கிறோம். சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனோட ரேஷியோ வந்து
it is going to give the refractive indices of the two medium. That is refractive index of the second medium by refractive index of the first medium. So உங்க bookல வந்து mu கொடுத்திருக்காங்க. இத நம்ம mu அப்படினு ரீட் பண்ணோம். சில டைம்ஸ் வந்து n ன்னு கொடுப்பாங்க. So n also indicates the refractive index. So the refractive index of the second medium to the refractive index of the first medium உடைய ratios தான் it is going to give the that it is going to be given by the sign of angle of incidence to the sign of angle of refraction. This is known as the Snell's law. Okay ma? So third question பார்க்க போறோம் இப்போ. Third question என்னன்னு பாத்தீங்கன்னா, draw a ray diagram to show the image formed by a convex lens when the object is spaced between f and 2f. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து between the principal focus and the center of curvature. 2f center of curvature or twice the focal length. So in between f and 2f வந்து ஒரு ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணும்போது அதோட இமேஜ்க்குரிய ரே டயக்ராம் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. It is very easy. இப்போ அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் வந்து between f and 2f இருக்கு. இந்த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. So this is the object. இங்க இருந்து ரெண்டு லைட் ரேஸ் வந்து டிராவல் ஆகுது. ஒன்னு parallel to the principal axis, இன்னொன்னு passing through the optical center. So optical center வழியா லைட் ரே பாஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு எந்த டிவியேஷனும் சஃபர் ஆகாம ஸ்ட்ரைட் லைன்ல போகும். ரே parallel to the principal axis after refraction வந்து passes through the principal focus. ரெண்டு கன்வர்ஜ் ஆகிற இடம் வந்து இங்க உங்களுக்கு இமேஜ் வந்து beyond 2f வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இதை ஒரு தடவை வரைஞ்சு பார்க்கலாமா? இப்ப இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்குரிய கேஸை நம்ம ரீட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்ப நம்ம வந்து லென்ஸை பிளேஸ் பண்ணோம். ஸோ we will choose the lens here. So this is the lens. Object வந்து in between f and 2f. So இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை நேம் பண்ணிக்கலாம். So this is A and this is B. இதை வந்து F னு மார்க் பண்ணிக்கலாம். This is twice the focal length or center of curvature. அதே மாதிரி this is here and this is 2F. Differentiate பண்றதுக்காக F2 2F2, F1 2F1. Okay. So this is the object. ரே டயக்ராம் வரையலாமா? So ray diagram வந்து ரெண்டு ரே, ஒரு ரே passing through the optical center, இன்னொரு ரே வந்து parallel to the principal axis. என்னாகும்? refraction நடக்கும். இந்த optical center வழியா பாஸ் ஆகக்கூடிய ரே it suffers no deviation. Parallel to the principal axis ray வந்து it passes through the principal focus. ரெண்டும் கன்வர்ஜ் ஆகிறது வந்து it is beyond 2f2. So உங்களுக்கு இமேஜ் வந்து எங்க இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னா here like this. Real and inverted and enlarged இருக்கும் compared to this. So இதை நேம் பண்ணிக்கலாமா? So this is B prime, A prime. So the image formed வந்து beyond 2f2. Real image எப்படி இருக்கும்? Nature of the image வந்து real, inverted. Magnification எப்படி இருக்கும்? It is enlarged. Okay, fourth question பார்க்கலாமா? Fourth question, what is dispersion of light? நம்ம வந்து எப்படி ஆர் மீடியத்துல இருந்து கிளாஸ் மீடியத்துக்கு லைட் ரேஸ் என்டர் ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்குதோ அதே இது ஒரு பிரிசம் வழியா லைட் டிராவல் ஆகும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஃபினாமினன் தான் dispersion of light. So consider this as the prism. So it is made of glass or some transparent material. So light rays வந்து உங்களுக்கு இப்படி பாஸ் ஆகுது. So first it undergoes refraction. இந்த இடத்துல splitting of light rays நடக்குது. So first air medium to glass medium, okay, or the transparent mediumல அது ஒரு refraction நடக்கும். திரும்ப glass to air medium இன்னொரு refraction நடக்கும். So refraction நடக்கும்போது this white light is getting dispersed as different colors. Okay, என்னென்ன colors?
சும்மா ஜஸ்ட் நம்ம இண்டிகேஷனுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து the least deviated ray வந்து ரெட் கலரா இருக்கும். So we will mark this. So this is red like this, followed by orange, so this is orange, yellow, green, blue, so we will choose blue here, indigo more or less நான் இதே கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Then we have the violet color. So I can even choose blue as this color. இந்த கலர் சூஸ் பண்ணினோம்னா, so here violet, indigo, blue க்கு நான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Okay, so this is WebGR. So which is the most deviated ray பாத்தீங்கன்னா violet. Okay, so how can we name? VIBGYOR. So red is the least deviated. This is the least deviated and violet is the most deviated. ஏன் பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் ஸ்ட்ரைட் லைன் பாத்னா உங்களுக்கு அதோட ஒரிஜினல் பாத் எப்படி இருக்கும், அன்டிவியேட்டட் பாத் ஆஃப் த லைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருந்து சம் ஆங்கிளோட இந்த ரேஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு டைவர்ஜ் ஆகுது. ஸோ the most deviated ray is going to be violet and least is the red. So the splitting of white light into its components colors. Basically நிறைய thousands of colors சொல்லலாம், but basically 7 component colors சொல்றோம், which is called as the WebGR. V stands for violet, I stands for indigo, blue, green, yellow, orange and red. So what is dispersion of light? When a beam of white light, so முக்கியமான point வந்து white light is refracted through any transparent medium such as glass or water, it is split into its component colors. ஏன் இந்த இடத்துல வாட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெயின்போ ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னா, லைட் ரே வந்து ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வாட்டர் ரெயின் டிராப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரிசம் ஆக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் நடந்துதான் நமக்கு ரெயின்போ ஃபார்மேஷன் இருக்கு. அதனால தான் இங்க கொடுக்குறாங்க. இந்த கேஸ் ஆஃப் கிளாஸ் வந்து we will say as prism. ரெயின் டிராப்லெட் வந்து ஒரு பிரிசம் ஆக்ட் பண்றதுனால we will get the natural phenomenon as rainbow formation. This is the dispersion of white light. So இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு spectrum of colors or band of colors form ஆகுது. அதுதான் இந்த WebGR colors. ஓகேவா? பார்த்த question போலாமா? Fifth question என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரிலேக் ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங்னா என்னது? ஒளிச்சிதறல். இப்போ இந்த இடத்துல ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாத்துல ஒரு லைட் இன்சிடென்ட் ஆகுதுன்னா இந்த பார்ட்டிகளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும், ஒளி செதறி போகிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரிலேக் ஸ்கேட்டரிங். ஓகே, இப்போ அதுல ஜென்ரலி ஸ்கேட்டரிங். அதுல ரிலேக் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைட் ஒரு மாலிக்யூல் மேலேயோ ஆட்டம் மேலேயோ இன்சிடென்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்குது, எவ்வளோ தூரம் அது ஸ்கேட்டர் ஆகுது, அதுக்குரிய அமௌண்ட், அதுக்குரிய வேல்யூ, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கிறது எஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து எஸ்ன்னு இருக்கு. It is inversely proportional na என்னது 1 by lambda. லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் த லைட், அதாவது அந்த வேவ் லென்த்தோட நீளம். நீளம் அதாவது ஒரு வேவ்ங்கும் போது இப்படி இருக்கும், ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் வேவ்ங்கிறது இங்க 0 டிகிரில ஆரம்பிச்சு 360 டிகிரில முடியறது தான் ஒரு கம்ப்ளீட் வேவ். ஸோ இதுதான் வந்து வேவ் லென்த்னு சொல்லுவோம். தட் இஸ் கோயிங் டு பி தி லென்த் ஆஃப் த வேவ்னு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங், எவ்வளவு தூரம் ஸ்கேட்டரிங் நடக்குதுன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த்க்கு. அப்பனா வேவ் லென்த் வந்து எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல ஸ்கேட்டரிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த பேஸ் வச்சுட்டு நம்ம ஏன்
நமக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த கலருக்கு வந்து வேவ் லென்த் லெஸரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் ப்ளூ லைட் this wavelength is less. Okay, இப்போ wavelength கம்மியா இருக்கும் பொழுது உங்களுக்கு amount of scattering வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால blue light வந்து scattered more. So this is the reason behind the sky appears to be blue in color. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க state relic scatteringல just we have to say amount of scattering of light வந்து fourth power of wavelengthக்கு inversely proportional இருக்குன்னு சொல்லிட்டு இதை எழுதுறோம். அப்போ wavelength ஷார்ட்டரா இருக்கும்போது இந்த கலர் வந்து ரொம்ப ஸ்கேட்டரிங் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ த ஷார்ட்டர் வேவ்லென்த் கலர்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் மச் மோர் தேன் த லாங்கர் வேவ்லென்த். ஏன்னா அதோட வேவ்லென்த் கம்மியா இருக்கிறதுனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எழுதினா போறோம். இன்னொரு கொஸ்டின் வந்து ஹவு கேன் வி சே தட் ஆர் வை டு வி சே தட் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு அந்த மாதிரி எழுதிட்டோம். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். உங்களுக்கு தெரியும் கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படிதான் இருக்கும், கான்கேவ் லென்ஸ். இதை வந்து இதோட ஷேப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் திக் அட் த சென்டர் அண்ட் தின்னர் அட் த எட்ஜஸ். தின் அட் த எட்ஜஸ், போத் த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு தின்னா இருக்கும். ஸோ தின் அட் எட்ஜஸ். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் thin at the center and thick at the edges, thick at both the edges. And then convex lens அப்படிங்கிறது converging lens. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் ஆஃப் லைட் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல கன்வெர்ஜ் ஆகும் பொழுது லைட் ரேஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, இப்போ நான் இங்க வரையறேன். So this is the lens. இங்க this is the principal axis. ஓகேவா, இங்க நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரே எப்படி இருக்கும்? ஸோ லைக் திஸ். இதுல இருந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும் எங்கன்னா at the principal focus parallel to the principal axis. அதே மாதிரி இந்த ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியா பாஸ் பண்ற ரேவும் இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகும்போது we will get the image here. ஸோ இந்த இடத்துல கன்வெர்ஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. whereas in the case of diverging lens உங்களுக்கு தெரியும் concave lens, இதுதான் உங்களுக்கு diverging lens. So here like this, sorry கொஞ்சம் இதா இருக்கு. So this is this. ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வரையறேன். இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல வச்சேன்னா லைட் ரேஸ் வந்து இதுல இருந்து பாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்? இதோட பாத்துல இருந்து டிவியேட் ஆகி டைவர்ஜ் ஆகிப்போம். ஸோ இந்த டைவர்ஜ்டு ரேவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா it assumes that it is going to be it is assumed that it is coming from this point அப்படிங்கிறது தான் அசம்ஷன் பண்றோம். அதே மாதிரி லைட் ரே வந்து இது வழியா பாஸ் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி போனாலும் இந்த ரிஃப்ராக்டட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா it is assumed to be coming out from the principal focus இருக்கும். So this is again one refracted ray. So when rays of light வந்து enters this lens, it converges at a point, whereas when rays of light வந்து enter this concave lens, it is going to diverge. So it is a diverging lens. Convex lens is a converging lens. Okay வா? அடுத்த question பார்க்கலாமா? 8th question பாத்தீங்கன்னா what is power of accommodation of eye அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் நம்ம ஐலுக்குள்ள ஐலன்ஸ் இருக்கு பை நேச்சர். இந்த ஐலன்ஸோட எபிலிட்டி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைட் ரேஸை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்காக, அதாவது டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கலாம் ஆர் நியர்பை த ஐ வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அதுல இருந்து வரக்கூடிய ரேஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலன்ஸ்க்கு இருக்கு. இதுதான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ அப்படிங்கிறாங்க.
இது எப்படி ஆகும்? தூரத்துலயும் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொன்னு பக்கத்துலயும் இருக்கு. அப்போ அந்த ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்றது மூலியமா இந்த பவர் ஆஃப் அகாமடேஷன், தட் இஸ் ஈவன் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஆகலாம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பை சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா, இந்த அதாவது ஐ லென்ஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சீலியரி மசில்ஸ், இந்த சீலியரி மசில்ஸ் வந்து லூசன் ஆகும் அல்லது திக்கன் ஆகும் பொழுது, ஸோ கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்சிங் ஆஃப் த மசில்ஸ் நடக்கும் பொழுது இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இதை பத்தி டீடைல்டு ஸ்டடியை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி தியரி பார்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So what is power of accommodation of eye? Ability of the eye lens to focus nearby as well as distant object தான் power of accommodation of the eye. ஓகேவா? ஸோ இதை மறக்க கூடாது. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆகட்டும் ஆர் நியர்பை ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஐ லென்ஸோட எபிலிட்டி என்னன்னா டு ஃபோக்கஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். திஸ் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ. How it is achieved? one markல கேட்டாங்கன்னா, it is achieved by changing the focal length. So the focal length of the eye lens எப்படி change பண்ண முடியும்? By means of contraction and relaxation of the ciliary muscles. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Ninth question, what are the causes of myopia? Myopia என்னது? Short sightedness. அதாவது எந்த பர்சனுக்கு மயோப்பியா இருக்கோ அவங்களால பக்கத்துல உள்ள ஆப்ஜெக்ட்ஸை மட்டுமே கிளியரா பார்க்க முடியும். இது உண்டாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபால் வந்து லென்தனிங் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஐபால். இந்த ஐபால் லென்தனிங் ஆகிறது மூலியமா உங்களுக்கு இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் கிரியேட் ஆகுது. அப்போ நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் மட்டுமே கிளியரா இந்த டிஃபெக்ட் உள்ள பர்சன் பார்க்க முடியும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை அவங்களால கிளியரா பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, வெரி சிம்பிள் ஆன்சர். இட் இஸ் டியூ டு த லென்தனிங் ஆஃப் த ஐபால். சிம்பிள். அடுத்த கொஸ்டின் போலாமா? Ninth question already discuss பண்ணதான். Why does the sky appear in blue color? So நம்ம same thing Rayleigh scattering law எடுத்தோம்னா amount of scattering வந்து inversely proportional to fourth power of its wavelength. அப்ப wavelength ஷார்ட்டரா இருக்கும் பொழுது ப்ளூ கலருக்கு ஷார்ட்டர் wavelength இருக்கிறதுனால amount of scattering வந்து ஜாஸ்தியா இருக்கும். So blue color light வந்து it is scattered more. அதனாலதான் when sunlight passes through the atmosphere, the blue color is scattered to a greater extent than the red color. This scattering causes the sky to appear in blue color. So இதுதான் வந்து answer for this 9th question. So simple, using Rayleigh scattering explain பண்ணலாம். அதே மாதிரி why are traffic signals red in color? நம்ம முன்ன இப்பதான் பார்த்தோம் just now. உங்களுக்கு எதுக்கு longer wavelength இருக்கு? When compared to blue, red has a longer wavelength. So red color has longer wavelength. அதனால so it can travel a longer distance okay, longer distance ஏன்னா the amount of scattering வந்து it is less when compared to blue color. So it can travel longer distance with lesser amount of or lesser extent of scattering எழுதலாம். So with lesser extent of scattering, and it is going to reach the people's side. That is why red color is used. So end point சொல்றோம், the light rays வந்து having red color வந்து it has a longer wavelength, so it can travel a longer distance with a less extent of scattering. அதனால it can directly reach the people. That is why the traffic signals are red in color. So இந்த இடத்துல இங்க கொடுத்திருக்க sunrise and sunset condition கொடுத்திருக்கீங்களா, similar to that தான் உங்களுக்கு வரும். So sunrise and sunsetல which has to travel a longer distance? The sun's light rays has to travel a longer distance. அப்ப longer distance travel ஆகணும்னா scattering வந்து கம்மியா இருந்தாதான் it will reach the people's eye. So that is why sunrise and sunsetல உங்களுக்கு sun வந்து appears red in color. The same reason வந்து it is applicable for traffic signals also. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.